அவருக்கு சின்ன வயசுலேயே லிவரில் ஒரு கோளாறு இருந்துச்சு. குடிப்பழக்கம்னால ஏற்பட்ட பிரச்சனை கிடையாது அப்போ? இல்லை, குடிப்பழக்கம் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிக்கிறது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எதாக இருந்தாலும் லைட்டாக லிமிட்டாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் எத்தனை நாள் இருக்க போகிறேன், நீ தான் உன்னைய பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், எல்லாரும் கை கொடுத்து போக மாட்டாங்க. உன்கிட்ட பணம் இருந்தாலும் விருப்பப்பட்டவங்களே உனக்கு தேடி வருவாங்க. நான் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஒரு ஆதரவும், நான் இறந்த இந்த ஆதரவும் உனக்கு இல்லை. உன்னை நீ பார்த்துக்கோ, படிப்பு கேரியர், உன் படிப்பு தான் கடைசி வரைக்கும் உனக்கு வரும். நீ எப்படி இருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு வரப்போகிறவளும் வருவார் அப்படின்னு எங்கள் அப்பா என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். அவருக்கு சின்ன வயசுலேயே லிவரில் ஒரு கோளாறு இருந்துச்சு. அளவுக்கு மீறி குடிக்கக்கூடாது. லிவர் ஃபெயிலியர்னால தான் அப்பாவோட எந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க? அப்போலோ ஹாஸ்பிட்டலில். கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா அந்த ட்ரீட்மெண்ட் போச்சு அப்பாவுக்கு? ஒரு 5 வருஷமாகவே ட்ரீட்மெண்ட். உங்களோட எய்ம் என்ன அடுத்தது? நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுவீங்க. எனக்கு வந்து பெரிய டைரக்டர் ஆகணும் ஆசை. நான் ஹிந்தி படத்துலலாம் நடிக்கணும் ரொம்ப ஆசை. நிறைய ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் ஒன்று ஆரம்பிக்கணும் ஆசை. அதுக்கப்புறம் லாயர் படிக்கணும் ரொம்ப ஆசை. உங்களுக்கு ஏதாவது ஆதங்கம் இருக்கா? அப்பா வந்து கடைசி காலகட்டத்தில் கொஞ்சம் காப்பாற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆதங்கம் இருக்கா? ஏன்னா இவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு, ஒரு பழக்கம்னால வந்து நிறைய சொத்துக்களை இழந்திருக்கிறாருங்கிறப்ப யார் மேலே அது ஆதங்கம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, அவர் வந்து தன்னை பற்றி யோசிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. கொஞ்சம் பயங்கரம் முரட்டுத்தனமானவர், ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவர். ஸோ உங்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து சினிமா துறைக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் ஆசை இல்லைங்களா? ஆமாம். ஓகே. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க உங்களை? இல்லை, எங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல. எங்கள் அம்மா வந்து சொல்லப்போன ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பெரிய மனுஷன் தன்மையில் எங்கள் அம்மா இல்லை. ஒரு குழந்தை மாதிரி எங்கள் அம்மா. சொல்லப்போனால் எங்கள் அம்மா நான் மகனாக பிறந்ததோட நான் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்பா மாதிரி. ஓகே. அவங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறத விட நீங்கள் அவங்களுக்கு அதிகமாக சொல்கிறீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ அவங்கள நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அப்பா வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருந்துருப்பாரு. எவ்வளோ பிஸியாக இருந்தார், நீங்கள் கூடவே இருந்திருப்பீங்க, எல்லாத்தையும் கண்ணால் பார்த்துருந்துருப்பீங்க. இல்லை, ரொம்ப பிஸியாக இருந்தார். எந்நேரம் ஷூட்டிங்கு இல்லைன்னா பாலிடிக்ஸ், அரசியல் அந்த மாதிரிலாம் போயிடுவார். வீட்டில் இருக்கவே மாட்டார். அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கூட பண்ணார். அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏஜென்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக வந்து நிறைய ஏழைங்களுக்கு, பண வசதி இல்லாதவங்களுக்குலாம் படிக்க வச்சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு அப்பா. அப்படிங்கிறப்ப அவ்வளோ அப்பாவோட வாழ்க்கை வந்து எவ்வளோ அழகாக இருந்தது அங்கே இருக்கிறப்ப, சென்னையில் இருக்கிறப்ப? பச்சை பசிருன்னு இருந்துச்சு. ஓகே. ஆமாம் ஆமாம், எல்லாருக்குமே எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அடுத்த புருஸ்லி. இன்னும் நிறைய சொல்லலாம். அவர் ஜிம்னாஸ்டிக் நல்லா பண்ணுவார், கராத்தே எல்லாமே நல்லா, சிலம்பாட்டம் எல்லாமே நல்லா பண்ணுவார். ஸோ அப்பாவுக்கு நிறைய ஹிட்டான பாடல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு மண்வாசனை படத்துல இருந்தே இப்போ வரைக்கும் அந்த பாட்டு வந்து ஃபேமஸான பாட்டு. அப்புறம் கிழக்கு சிம்மையிலே வந்துட்டு மானூர் மந்தையில் பார்த்துலாம் வந்துட்டு அந்த சாங்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட் சாங் என்ன? அப்பா அம்மா அவங்களாம் சேர்ந்து பார்த்த படங்கள், அது அப்பாவோட படங்கள்லாம் என்ன? அப்படிலாம் என்ன ரசிச்சு பார்த்துருக்கீங்க நீங்கள்? நான் எங்கள் அப்பா படம் வந்து சிட்டிசன் படம் தான் தியேட்டரில் பார்த்தேன்.